இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா பெரியவரே, நீங்களும் இந்த ஊர்க்காரர் தானே? பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுறீங்க. அந்த ஆள் கிட்ட சொல்லக்கூடாதா? என்னம்மா நீ? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானடா நீ? யார் அந்த பெரிய மனுஷன்? அவரை கூப்பிடு. அவரை பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டாதான் என் மனசு ஆறும். அம்மாடி, இவ்வளவு நேரம் நீ திட்டிட்டு இருந்தியே, அந்த பெரிய மனுஷன் நான் தான்மா. ஐயோ, அது ஐயா, உன் புள்ளைய கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுமா? இல்லையா, அது நான் தான் தெரியாம. மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா. நான் விருப்பப்பட்டுதாம்மா இதெல்லாம் பண்ணேன். எதுக்காகமா இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? தம்பி விடுப்பா, அம்மான்னா அப்படிதான் இருப்பாங்க. அவங்க கோவப்பட்டதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஐயா மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, தெரியாம. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க ஊருக்கு வந்ததே பெரிய சந்தோஷம். முதல்ல உள்ள வாங்க, சாமி கும்பிடலாம். வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேல நீ. சரி வா, உள்ள போலாம். பேசிட்டேனே. ஜனாமா, ஐயா சொல்லுங்க ஐயா. கோயிலுக்கு வெளியில பொங்கல் வைக்க நிறைய இடம் இருக்குமா. பாத்திரம் பொருள் எல்லாம் நம்ம வீட்ல இருந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்க போய் பொங்கல் வைக்கிறதுக்கான வேலையை பாருங்க. என்ன உதவி வேணும்னாலும் தாமரை கிட்ட கேளுங்க, செஞ்சு கொடுப்பா. சரிங்க ஐயா. சரிம்மா, வாங்க போலாம். வர்ஷினி, இந்தா மாங்கா, உனக்காக உப்பு காரெல்லாம் போட்டு எடுத்து வந்திருக்கேன். ஏய், ஏது? ஐயா தோட்டத்துல பறிச்சதுதான், செம்ம டேஸ்டா இருக்கு. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சந்தோஷமா ஊரையே சுத்துறீங்களா? மொத்தத்தையும் காலி பண்றேன். என்ன கொண்டா பரவாயில்ல வர்ஷினி, நான் பாத்துக்கிறேன். உன்னை கொட்டல இல்ல. தெரிச்சு ஓடுவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் ரொமான்ஸ் பண்றாங்களே. இதுக்கு நானே ரூட் போட்டு கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஏமேனா, இது வரைக்கும் அத்தை வச்ச பொங்கல் கிழக்க பார்த்து பொங்குனதே இல்ல. ஒவ்வொரு தடவையும் தெக்கதான் பொங்கும். அதனாலதான் எல்லாம் வில்லங்கமா வந்து சேருது. இந்த வருஷமும் அது தேவையா? என்னென்ன பேசுற? அதுக்காக பொங்கல் வைக்காம போறதா? இல்ல மீனா, அத்தை வைக்கிறதுக்கு பதிலா வேற யாராவது அதை செய்யலாம் இல்ல? அத்தை தான் இத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த முறையெல்லாம் மாத்தக்கூடாது. நீ கொஞ்சம் பேசாம இருன. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடுற. என்னதான் பொண்ணோ போ.
ஜனாமா ஒரு நிமிஷம். அம்மா இந்த அரிசியை போடுங்க. எதுக்கு? நான் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல. இதான் கோவிலுக்குன்னு வாங்கினது. நீ எங்க இருந்து இதை கொண்டு வர? இல்லத்த, இதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அத்தை, தமிழ் சிஸ்டர் மடிப்பேச்சு வாங்கி இந்த அரிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க. கடவுளே, ஜனாமா யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவங்க. அவங்க வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு குறைய வச்சிருக்க? இந்த வருஷம் உன் வாசலுக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கோம். எப்பயாவது பொங்கல் நல்லபடியா பொங்கி ஜனாமா மனசுல இருக்கிற கவலை எல்லாம் போகணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். இந்த பொங்கலை நீ மனசார ஏத்துக்கணும். அதுக்காக நான் ஊரெல்லாம் மடிப்பிச்சு ஏந்தி பொங்கல் வைக்கிறேன். இவளுக்கு மட்டும் எப்படிதான் இப்படி புதுசு புதுசா ஐடியா தோணுதோ, எப்படியோ குடும்பத்தை ஏமாத்தி கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த வாட்டியும் பொங்கல் தப்பான சைடுல தான் பொங்கணும். தமிழ் விளங்காதவனு எல்லாரும் சொல்லணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஜனாமா, கிழக்க பார்த்து பொங்கி இருக்கு. உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டம் எல்லாம் இன்னியோட போச்சுன்னு நினைச்சுக்கங்க. கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் பிறக்க போதுமா. இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்குமா. ரொம்ப நன்றிங்க ஐயா.